நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் பண்ணாம பணத்தை வாங்கிக்கிட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்பதான்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. செழியன் காதலை சொல்லாம இருக்கிறதுனால காயத்ரி தான் மனசுல இருக்கிற காதலை செழியன்கிட்ட உடனே சொல்லணும். அதை செழியன் ஏத்துக்கிட்டான்னா உடனே 2 பேரையும் கூட்டிட்டு போய் முத வேலையா ஆதிக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடணும். டேய், என்னடா ஆதிசங்கருக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்றியா? ஆமாண்டா, செழியனும் காயத்ரியும் விரும்புற விஷயம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆதிசங்கருக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவ ஏத்துக்க மாட்டான். அவளால நமக்கு பல பிரச்சனைகள் வரும். அதை சமாளிச்சு நாம ஜெயிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்டான ரூட். இதை மட்டும் செஞ்சு முடிச்சோன்னு வைய, அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் காயத்ரியையும் செழியனையும் பிரிக்க முடியாது. அண்ணே, இந்த விஷயத்துல நாம அவசரப்படுறோமோன்னு தோணுது. இது இன்னமும் அன்னைக்கு நம்ம மேல கோபத்தை அதிகப்படுத்த காரணமாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஆமாண்டா. இல்ல கமலா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறேன்னா, செழிய அம்மா பாசத்துக்கு அடிமையானவன். நாளைக்கு ஆதிசங்கரி கண்ணீர் விட்டு காயத்ரி உனக்கு வேண்டாண்டா, அம்மா பேச்சை கேளுடா, என் பேச்சை கேட்காம என்னை மீறி நீ நடந்துக்கிட்டா என்னை நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு ஆதி செழியங்கிட்ட சொல்லிட்டான்னு வை, காயத்ரி மேல இருக்கிற பாசத்தை விட அம்மா மேல இருக்கிற பாசம் ஜெயிச்சிரும். அப்படியே செழியன் ஆதி பக்கம் விழுந்துருவான். செழியனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த முடிவையை நான் எடுத்தேன். ஆதிசங்கரி முந்தறதுக்குள்ள நாம முந்திக்கணும். இப்ப போட்டியே நமக்கும் ஆதிக்கும் தான். இங்க பாரு கமலா, எந்த கோவமும் ரொம்ப நாளைக்கு தாங்காது. காலம் போனா அந்த கோவம் காணாம போயிடும். கடைசியில குடும்பங்கள் ஒன்னாதான் சேரும். அதனால நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. அத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பார், சட்டப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஆதிசங்கரியால செழியனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நிச்சயமா பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு சட்டமும் அனுமதிக்காது. சரிடா, எந்த முடிவா இருந்தாலும் நீயே எடு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருங்க. காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு கோர்ட்ல இருந்து நாங்க வரும்போது உன் சன்னதியில வச்சு என் காதல காயத்ரி கிட்ட சொல்லிடலான்னு தான் நான் இங்க வந்தேன். அன்னைக்கு சூரிய கிரகணமா இருந்ததால கோயில் நட சாத்தி இருந்தது. நாள் நல்லா இல்லைன்னு நானும் என் காதல சொல்லாம போயிட்டேன். அன்னிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நேரமே சரியில்லை, மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு உன் சன்னதிக்கு மறுபடியும் நாங்க வந்திருக்கோம். சுந்தர காயத்ரி இன்னும் மனசார விரும்புறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாம அவகிட்ட என்னோட காதலை சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட தவிப்புக்கெல்லாம் நீதாம்மா ஒரு தீர்வை சொல்லணும். கடவுளே, இன்னைக்கு நான் அவர்கிட்ட சுந்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ஆரம்பத்துல இருந்து உங்களை மட்டும்தான் விரும்புறேன்னு சொல்ல போறேன். அவரை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். போலாமா? சார், அன்னைக்கு கோவில்ல வச்சு ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனா சூரிய கிரகணம் நாள் நல்லா இல்லைன்னு இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. அது என்ன சார் விஷயம்? செழியா, அவளே கேக்குறா, உண்மையை சொல்லிடுறா. சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே.
உங்க மனசுக்குள்ள ஏதோ காதல் இருக்கு. அன்னைக்கு மோதிரம் எடுக்கும் போது கூட நீங்க ஒரு பொண்ணு விரும்புறதாவும் அந்த பொண்ணு கை விரல் அளவு என் விரல் அளவுதான்னு சொன்னீங்க. அந்த அதிர்ஷ்டசாலியே நீதான் காயத்ரின்னு சொல்லிடுறா. அந்த அதிர்ஷ்டசாலி யாரு சார்? சார் ஆம், சொல்றேன் காயத்ரி. ரேஷ்மா கால் பண்றா. பேசுங்க சார். சொல்லு ரேஷ்மா. செழியன், நீ எங்க இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. என்ன இப்ப உள்ள வா. ஒன்னும் தேவையில்ல, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கேன். சரி, அங்கே இருந்துக்கோ. அத நீ சொல்லாத, நான் அங்க வருவேன். ஏய், படுத்தாத ரேஷ்மா. நீ நீ உள்ள வா. நான் ஒன்னும் வரல, நீ வை போன. ஓ இஷ்டம். கோயிலுக்குள்ள வரும்போது பார்த்தேனே, எல்லாரும் தான் மனசுல இருக்கிறத நந்தி காதல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மனசுல இருக்கிறத செழியன் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நந்தி காதல சொல்லி வச்சா கண்டிப்பா செழியன் கிட்ட சீக்கிரமே என் காதல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நந்தி உருவாக்கி கொடுக்கும். சார், நான் அங்க போய் நந்தி காதல என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு வந்துடுறேன் சார். அப்படி அங்க போய் சொல்ற அளவுக்கு நீ என்ன வேண்டிக்கிட்ட? நம்ம வேண்டிக்கிட்டது எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்குங்கிற ஒரு ஐதீகம் சார். ஓ, அப்படி ஒரு ஐதீகம் இருக்கா? சூப்பர் காயத்ரி. சரிங்க சார், நான் போய் வேண்டிக்கிட்டு வந்துடுவா. போயிட்டு வா.